அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024 ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் ஏராளமான பத்திரிகை செய்திகளை உங்களுக்காக கொண்டு வர நாங்கள் தயாராக இருக்கின்றோம். சரி, வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்க போகின்றோம். இரு தரப்பு ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்துங்கள், பிரதமரிடம் சீன தூதுவர் கோரிக்கை, கடன் மறுசீரமைப்புக்கு உதவுவதாகவும் உறுதி. கடினமான நிலைமைகளை வெற்றி கொள்ள இலங்கை மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறித்து தாம் மகிழ்ச்சி அடைவதாகவும், கடன் மறுசீரமைப்புக்கும் பொருளாதார சவால்களை எதிர்கொள்வதற்கும் இலங்கையின் தற்போதைய முயற்சிகளுக்கும் சீனா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என இலங்கைக்கான சீன தூதுவர் சி ஜென்ஹாங் தெரிவித்துள்ளார். அல்லரி மாளிகையில் நேற்று வியாழக்கிழமை பிரதமர் தினேஷ் குணவர்தனவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய இலங்கைக்கான சீன தூதுவர் சி ஜென்ஹாங் கடந்த மார்ச் மாதம் பிரதமரின் சீனாவுக்கான உத்தியபூர்வ விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் நடைமுறையை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். இதேவேளை புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்துவது இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவுக்கும் பொருளாதார மற்றும் ஒத்துழைப்பின் புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் என பிரதமர் இதன் போது தெரிவித்தார். இலங்கையின் சார்பில் பிரதமரின் செயலாளர் அனுர திசாநாயக்கவும் சீனா சார்பில் 9 அமைச்சுக்களின் செயலாளர்களும் இந்த ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டார். பிரதமர் தினேஷ் குணவர்தன மற்றும் சீன பிரதமர் லீ கியாங் முன்னிலையில் ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. மேலும் தூதுவருடனான பேச்சுவார்த்தையின் போது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு மேலதிகமாக பொருளாதார பிரச்சினைகளுக்கு நீண்டகால தீர்வாக சீனாவிடமிருந்து நேரடி தனியார் முதலீட்டையும் விவசாயம் மற்றும் மீள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கல்வி மற்றும் நீர்வளங்கள் துறைகளில் முதலீடுகளையும் இலங்கை எதிர்பார்க்கின்றது என பிரதமர் கூறினார். கடினமான நிலைமைகளை வெற்றி கொள்வதற்கு இலங்கை மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறித்து தாம் மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்ட தூதுவர் கடனை மறுசீரமைப்பதற்கும் பொருளாதார சவால்களை எதிர்கொள்வதற்கும் இலங்கையின் தற்போதைய முயற்சிகளுக்கும் சீனா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என உறுதியளித்தார். இந்த சந்திப்பின் பிரதமரின் செயலாளர் அனுர திசாநாயக்க மற்றும் சீன பொருளாதார ஆலோசகர் ஆகியோரும் கலந்து கொண்டனர் என்று இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி இடம்பெடுத்திருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று ஒரு 5 பேரை சிரேஷ்ட அறிவுறுத்தல் சட்டத்தரணிகளாக நியமிக்கின்றார். முதலில் படத்தை பார்ப்போம், பிறகு செய்தியை பார்ப்போம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் கலாநிதி JM சுவாமிநாதன் மற்றும் TM சுவாமிநாதன், GG அருள் பிரகாசம், HRATP குணதிலக மற்றும் SNM குணவர்தன ஆகியோருக்கு சிரேஷ்ட அறிவுறுத்தல் சட்டத்தரணிகள் பதவி நேற்று வழங்கப்பட்டது. பதவி ஏற்றுக்கொண்டதன் பின்னர் ஐவரும் ஜனாதிபதி ரணிலுடன் நிற்பதையும் காணலாம். இப்படி ஒரு விடயம் தொடர்பாக, அதாவது இப்படி ஒரு இப்போ நானும் கேள்விப்பட்டதில்லை, அதாவது என்னை விட மூத்த குடிமக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கூட இப்படி ஒரு 5 பேரை சிரேஷ்ட அறிவுறுத்தல் சட்டத்தரணிகளாக நியமனம் செய்தது ஒரு ஜனாதிபதியால் இதற்கு முதல் நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா? ஒரு ஜனாதிபதி தூதுவர்களை நியமன கடிதங்களை வழங்குவார், வெளிநாட்டு தூதுவர்களை, ஏன் நீதியரசர்களுக்கு நியமன கடிதங்கள் வழங்குவார். ஆனால் இப்பொழுது நேற்று முன்தினம் ஜனாதிபதியாலும் அல்லது அரசியலமைப்பு சபையினாலோ நீதியரசர்களை நியமிக்க முடியாது, பிரதம நீதியரசர் தவிர ஏனையவர்களை நியமிக்க முடியாது என்று சட்டத்தரணி இடைக்கால தடை உத்தரவு விதிக்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதிக்கும் அதே போன்று அரசியலமைப்பு சபைக்கும். இப்படி இருக்கும்போது இந்த செய்தியை பார்க்கலாம். 5 சிரேஷ்ட அறிவுறுத்தல் சட்டத்தரணிகளாக நியமனம். JM சுவாமிநாதன், TM சுவாமிநாதன், GG அருள் பிரகாசம் உள்ளடக்கம். இலங்கை வரலாற்றில், அதான் நான் முதல் குறிப்பிட்டேன், நானா கேள்விப்பட்டதில்லை, நீங்களா யாராவது கேள்விப்பட்டீங்களா என்று. இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக 2023ஆம் ஆண்டின் 26ஆம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் கலாநிதி JM சுவாமிநாதன், TM சுவாமிநாதன், GG அருள் பிரகாசம், HRATP குணதிலகம் மற்றும் SNM குணவர்தன ஆகியோருக்கு சிரேஷ்ட அறிவுறுத்தல் சட்டத்தரணி பதவி வழங்கப்பட்டுள்ளது. சரியா? JM சுவாமிநாதன், ஜூலியஸ்
மற்றும் ருக்ரி நிறுவனத்தின் சட்ட ஆலோசனை குழுவின் உறுப்பினராக உள்ளதோடு அவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீடத்தின் ஆசிரியர் உறுப்பினராகவும் தேசிய பொருளாதார ஆணைக்குழுவின் சட்டக்குழுவின் உறுப்பினராகவும் உள்ளார். அவர் இலங்கை சட்ட ஆணைக்குழுவின் உறுப்பினருமாவார். அவர் கொழும்பு சட்ட பல்கலைக்கழகத்தில் வருகை தரும் விரிவுரையாளர் என்பதோடு 49 வருடங்களுக்கு மேல் சட்டத்துறையிலே பணியாற்றி வருகின்றார். இதன்போது TM சுவாமிநாதன் வட இலங்கையில் புகழ்பெற்ற அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவராவார். இவர் கொழும்பு ராயல் கல்லூரியில் கல்வி நிறைவு செய்து இலங்கை சட்ட கல்லூரியில் சட்டம் கற்று உச்ச நீதிமன்ற சட்டத்துறையிலே பிரவேசித்தார். கொழும்பில் தனது சட்டப்பணியை ஆரம்பித்த சுவாமிநாதன் 1971 TM சுவாமிநாதன் அசோசியேட்ஸ் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்தார். மேலும் இவர் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தனவினால் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு, பொது சேவைகள் ஆணைக்குழு, கல்வி சேவைகள் ஆணைக்குழு ஆகியவற்றின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் ஆட்சி காலத்தில் உள்ளூராட்சி சேவைகள் ஆணைக்குழுவின் உறுப்பினராகவும் சேவையாற்றினார். 2002 தேசிய சேமிப்பு வங்கியின் தலைவராக நியமிக்கப்பட்டார். 2010 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் தேசிய பட்டியல் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். 2015 முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் இந்து மத விவகாரம் மற்றும் மீள்குடியேற்ற அமைச்சராக நியமிக்கப்பட்டார். பின்னர் புனர்வாழ்வு, மீள்குடியேற்றம் மற்றும் இந்து மத அலுவல்கள் அமைச்சராக நியமிக்கப்பட்டார். 2015 நவம்பரில் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சராகவும் கூடுதல் பொறுப்பு வழங்கப்படும். TM சுவாமிநாதன் அவர்களை பற்றி எல்லோருக்குமே தெரியும் அவர் யார் என்று. இந்து மக்களுக்கு மிக கூடுதலாக அவரை தெரியக்கூடிய இன்னும் ஒரு விடயம்தான் கொழும்பு கொச்சிக்கட ஸ்ரீ பொன்னம்பல வாணேஸ்வரர் ஆலயத்தின் தர்மகர்த்தாவாகவும் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார் TM சுவாமிநாதன் ஐயா அவர்கள். எனவே அவருக்கும் நேற்றைய தினம் 5 சிரேஷ்ட அறிவுறுத்தல் சட்டத்தரணிகளாக ஜனாதிபதி நியமனம் செய்திருக்கின்றார். ஜனாதிபதிக்கு சில சட்ட ஆலோசனைகள் தேவைப்படலாம். அதற்காக ஜனாதிபதியால் இந்த 5 பேர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சட்ட ஆலோசனைகள் தெளிவாக இருந்தால்தான் எதிர்காலத்திலே அது அரசியல் நகர்வுகளாக இருந்தால் என்ன, சட்ட ரீதியாக நகர்வுகளாக இருந்தால் என்ன, அனைத்தையுமே சமாளிக்க முடியும். சம்பள பிரச்சனைக்கு வருவோம். ஜனாதிபதி மேதின மேடையிலே அறிவித்தார். கொட்டகலையில் வைத்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மேதின மேடையில் தோட்ட தொழிலாளர்களுக்கு 1350 ரூபாய் நாளாந்த சம்பளமாகவும் நாளாந்த சிறப்பு கொடுப்பனவாக 350 ரூபாயும் சேர்த்து 1700 ரூபாய் வழங்குவதற்கு நாம் முடிவு செய்திருக்கின்றோம். வர்த்தமானியும் வெளியிடப்பட்டிருக்கின்றது என்று. இப்பொழுது முதலாளிமார் சம்மேளனம் என்ன சொல்கின்றார்கள்? உயர்குழு கூடி தீர்மானித்த பின்னரே அறிவிப்போம். வர்த்தமானி அறிவித்தலுடன் எமக்கு உடன்பாடு இல்லை. ரூபாய் 1700 சம்பள உயர்வு தொடர்பில் முதலாளிமார் சம்மேளனம் தெரிவிப்பு. நிவேதாவின் செய்தியாக இந்த செய்தி வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்றது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளத்தை வழங்க வேண்டும் என்ற வர்த்தமானி அறிவித்தலுடன் எமக்கு எவ்வித உடன்பாடும் இல்லை. முதலாளிமார் சம்மேளனத்தின் உயர்மட்ட குழு கூடி ஆராய்ந்த பின்னரே எமது நிலைப்பாடு தொடர்பில் தொழில் ஆணையாளருக்கு அறிவிக்கப்படும் என மேற்படி சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளர் ரொஷான் ராஜதுரை தெரிவித்தார். அதேவேளை வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிராக முதலாளிமார் சம்மேளனத்தை மேற்கோள் காட்டி நீதிமன்றம் செல்வதாக ஊடகங்களில் வெளியான செய்தி சம்மேளனத்தின் நிலைப்பாடு அல்லவென்பதையும் சுட்டிக்காட்டினார். தேயிலை, ரப்பர் தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த சம்பளமாக 1700 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என அறிவித்து சம்பள சபைகள் கட்டளை சட்டத்தின் கீழ் தொழில் ஆணையாளர் நாயகம் HKKA ஜெயசுந்தர வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை 30ஆம் தேதி அன்று வெளியிட்டுள்ளார். மேலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஏற்பாடு செய்திருந்த மேதின கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இந்த அறிவிப்பை பொதுமக்கள் மத்தியிலே பகிரங்கமாக தெரிவித்தார். இது குறித்து முதலாளிமார் சம்மேளனத்தின் நிலைப்பாடு தொடர்பில் கேசரி வினவிய போதே ரொஷான் ராஜதுரை இதனை தெரிவித்திருக்கின்றார். தேயிலை உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி மற்றும் உலக சந்தையில் தேயிலைக்கான கேள்வி குறைவடைந்துள்ளதால் தேயிலை துறைக்கு ஏற்பட்டுள்ள சவால்கள் என்பனவற்றின் அடிப்படையில் 1700 ரூபாய் என்ற சம்பள அதிகரிப்பை வழங்குவது சாத்தியமற்றது. தொழிற்சங்கங்கள் 70% சம்பள அதிகரிப்பை கோருகின்றன. இதற்கிடையில் தேயிலை துறையின் தற்கால நிலைமைகளை தொழிற்சங்கங்களும் அரசாங்கமும் ஆராய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இப்போது வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் சம்மேளனத்தின் நிலைப்பாடு என்ன என்ற ஒரு கேள்வி அவரிடம் கேட்கப்படுகின்றது. தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த சம்பளமாக 1700 ரூபாய் வழங்க வேண்டும் என்று தொழில் ஆணையாளரால் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் எமக்கு உடன்பாடு இல்லை. இது தொடர்பில் சம்மேளனத்தின் உயர்மட்ட குழு கூடி தீர்மானிக்கும். அதன் பின்னர் எமது நிலைப்பாடு என்னவென்பதை தொழில் ஆணையாளருக்கு நாங்கள் அறிவிப்போம். ஆனாலும் 1700 ரூபாய் நாளாந்த சம்பளமாக வழங்குவது என்பது சாத்தியமற்ற ஒரு விட. இப்படி இருக்கும்போது
ரொஷான் ராஜதுரையிடம் இன்னும் ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. இந்த சம்பள விடயத்தில் அரசாங்கத்தின் பங்களிப்பை கோரலாமே என்று கேட்டதற்கு, அரசாங்கம் அதற்கு ஒருபோதும் முன்வரப்போவதில்லை. அரசாங்கத்தின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகின்ற அரச பெருந்தோட்ட யாக்கம், இலங்கை அரச தோட்ட கூட்டுத்தாபனம், எல்கடுவ போன்ற கம்பெனிகளின் தோட்ட தொழிலாளர்களின் பல மில்லியன் ரூபாய் ஓய்வூதிய நிதி இன்றும் கிடப்பில் இருக்கின்றது. அந்த நிதிக்கு சொந்தமான தொழிலாளர்களும் மரணித்து விட்டார்கள். அரசாங்கம் அந்த நிதிக்கே இன்று வரை பதில் கூறவில்லை. நிலைமை இவ்வாறு இருக்க 1700 ரூபாய் சம்பள விடயத்தில் அரசாங்கம் பங்களிப்பு செய்யும் என்ற நம்பிக்கை இல்லை என்றார். அரசாங்கம் ஓய்வூதிய கொடுப்பனவை கூட கொடுப்பதற்கு தயங்குகின்றது, மறுக்கின்றது. அந்த ஓய்வூதியத்திற்கு சொந்தக்காரர்களே மரணித்து விட்டார்கள் என்று ரோஷான் ராஜதுரை தெரிவிக்கின்றார். இப்படி இருக்கும்போது நேற்று தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன், தமிழ் முற்போக்கு கூட்டணி பிரதி தலைவர் திகாம்பரம், இவர்கள் எல்லோரும் சொல்கிறாங்க தோட்ட தொழிலாளர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி 1700 ரூபாய் அறிவித்தார், ஆனால் முதலாளிமார் சம்மேளனம் தர முடியாது என்று கூறுகின்றது. ஆனால் மனோ கணேசன் இப்படி சொல்கின்றார், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முதலாளிமார் சம்மேளனத்திடம் பேசிவிட்டு நான் இப்படி மேடையில் கூறுகின்றேன், நீங்கள் வழக்கு போடுங்க என்று சொல்லிவிட்டு ரணில் விக்ரமசிங்க ஏதோ சூழ்ச்சி செய்கின்றார் என்று ரணில் விக்ரமசிங்க அவர்களை நேற்று பேரை சொல்லாமல் குற்றம் சுமத்தினார். சமாராயக்கியமா என்று சொன்னார். அதாவது வேறு ஆக்கள் சொல்கின்றார்கள், அது யாரும் சொல்லலை, ரணில் விக்ரமசிங்க அவர் தான் மேடையிலே சொன்னார். அதை சொன்ன பிறகு ஜீவன் தொண்டமான், செந்தில் தொண்டமான் ஆகியோர் சொன்னார்கள், நாங்கள் சாதித்து விட்டோம், நாங்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு கூறியதை நிறைவேற்றி விட்டோம், எனவே நாங்கள் இன்று தோட்ட தொழிலாளர்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று சொன்னார்கள். எனவே அவர் தொழிற்சங்கம் அந்த முதலாளிமார் சம்மேளனத்துடன் பேசிவிட்டு இந்த முடிவுக்கு வந்தாரா, இல்லாவிட்டால் வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகிய காரணத்தினால் சொன்னாரா என்பது தெரியாது. முதலாளிமார் சம்மேளனம் ஒரு அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது, அதையும் பார்த்து விட்டு வரலாம். வர்த்தமானி முன்மொழிவுக்கு ஆட்சேபனை தாக்கல் செய்யப்படும். தோட்ட தொழிலாளர்களின் வேதன அதிகரிப்பு குறித்து தொழில் ஆணையாளரினால் வர்த்தமானி அறிவித்தலில் வெளியாகியுள்ள முன்மொழிவுகளுக்கு ஆட்சேபனைகளை தாக்கல் செய்யப்படும் என முதலாளிமார் சம்மேளனம் அறிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் 30 வெளியிடப்பட்ட வர்த்தமானி இலக்கம் 2382 கீழ் 4 படி தேயிலை உற்பத்தி மற்றும் உற்பத்தி வர்த்தகம், ரப்பர் மற்றும் பதனிடப்படாத ரப்பர் உற்பத்தி வர்த்தகம் ஆகிய துறைகளைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கான நாளாந்த சம்பள உயர்வு அறிவிக்கப்பட்டது. இது குறித்து ஊடகங்கள் மூலம் பரவலான செய்திகள் வெளியாகியிருந்தன. மேலும் மே 1 உலக தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு கொட்டகலையில் இடம்பெற்ற கூட்டத்திலே ஜனாதிபதி இதை வலியுறுத்தினார். இது எப்படியோ அவங்க வழக்கு தாக்கல் செய்ய போகிறாங்களாம். ஆட்சேபனைகளை, அதாவது 15 வரை, மே மாதம் 15 வரை ஆட்சேபனைகளை தாக்கல் செய்யலாம் என்று தொழில் ஆணையாளர் தெரிவித்திருக்கின்றார். இனி மே 15 முதல் அவங்க ஆட்சேபனை தாக்கல் செய்வாங்க. உலக சந்தையிலே தேயிலையின் விற்பனை குறைந்திருக்கின்றது, தேயிலை வர்த்தகம் குறைந்திருக்கின்றது, அதன் வீழ்ச்சியாக இருக்கின்றது. இதனால் 1700 ரூபாய் வழங்க முடியாது என்று சிம்பிளாக சொல்லுவாங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்று. அடுத்ததாக இப்படி இருக்கும்போது ஏப்ரலில் பணவீக்கம் தொடர்பாக பார்க்க போகின்றோம். ஏப்ரலில் பணவீக்கம் 1.5% உயர்வு. உணவு பணவீக்கம் 0.9 வீதத்தால் வீழ்ச்சி. கொழும்பு நுகர்வோர் விளைச்சுட்டேன் மதிப்பீட்டின் பிரகாரம் கடந்த மார்ச் மாதம் 0.9% பதிவாகியிருந்த பணவீக்கம் ஏப்ரல் மாதம் 1.5% சிறு அளவினால் அதிகரித்துள்ளது. அதன்படி கடந்த மார்ச் மாதத்தில் 3.8% இருந்த 8% பதிவான உணவு பணவீக்கம் ஏப்ரல் மாதத்தில் 2.9% வீழ்ச்சி அடைந்துள்ளதுடன் மார்ச்சில் 0.5% எனும் குறிப்பிடத்தக்க அளவிலான சுருக்கத்தை பதிவு செய்து உணவல்லா பணவீக்கம் ஏப்ரலில் 0.9% அதிகரித்துள்ளது என்று ஒரு பணவீக்கம் தொடர்பான செய்தியை இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்திலே நாங்கள் காணலாம். இப்படி இருக்கும்போது இந்த ஆன்லைன் விசா, அப்படி இல்லாவிட்டால் அரைவல் விசா போன்ற விசாக்களை நீங்கள் விமான நிலையத்திலே பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்படி இருக்கும்போது நேற்றைய தினம் அந்த செயற்பாடுகள் ஒரு இந்திய நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டதாக முதலில் கூறப்பட்டது. ஆனால் பிறகு டிரான் அலஸ் அவர்கள் இது தொடர்பாக வினவிய போது, அல்லது இது தொடர்பாக அவர்களுடைய அமைச்சு, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு ஆராய்ந்த போது அந்த
விசா வளங்களுக்கும் இந்தியாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று இந்திய தூதரகமும் சொல்லியிருக்கின்றது. எங்களுக்கும் இந்த கட்டுநாயக்க விமான நிலையத்திலே விசா வழங்குபவர்களுக்கும் இடையிலே எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று. ஆனால் அங்கே இருந்தவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அது ஒரு இந்திய நிறுவனத்திற்கு விசா வழங்கும் செயற்பாடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. நேற்று மிகப்பெரிய சர்ச்சையாகியது பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் மிகப்பெரிய ஒரு காரணம் என்னவென்றால், இந்த விசா வழங்குவதற்காக ஒப்படைக்கப்பட்ட நிறுவனத்தில் உள்ள அதிகாரிகள் நேற்றைய தினம் இல்லை, எங்களுக்கு இதை செய்ய முடியாது என்று பின்வாங்கிட்டாங்க. புதிய நடைமுறையால் விமான நிலையத்தில் பெரும் சர்ச்சை. வலைத்தள சேவை வழங்கல் மட்டுமே ஒப்படைப்பு. குடியகழ்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் அர்ஷ இலுக்பிட்டிய தகவல். வலைத்தள சேவை மற்றும் முகவர் தகவல் சேவை மாத்திரமே வெளிநாட்டு சேவை நிறுவனத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ளப்படுகின்றன. விசா விநியோகத்தில் தாமதம் காணப்படுமாயின் அது குறித்து உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். உரிய தரப்பினருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது என குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் அர்ஷ இலுக்பிட்டிய தெரிவித்தார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வருகை தரு விசா விநியோகத்தில் நிலவிய தாமதத்தால் நேற்று முன்தினம் விமான நிலைய வளாகத்தில் குழப்பகரமான நிலைமை காணப்பட்டது. அதாவது, இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு 2012ஆம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்ட நிகழ்நிலை முறையிலான விசா விநியோக வசதிகளை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் மேற்பார்வை செய்தது. இதன் ஊடாக சார்க் வலய நாடுகளில் சுற்றுலா பயணிகளுக்காக 30 நாள் விசா கட்டணமாக $20 அதாவது $20 என்றால் 6000 ரூபாவும், ஏனைய நாடுகளுக்கு $50 $50 என்றால் 15000 ரூபாய். $50 இந்நிலையிலே பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலே வருகை தரு விசா வழங்கும் செயல்முறையை இந்திய நிறுவனம் ஒன்று பொறுப்பேற்றதாக தெரிவித்து நேற்று முன்தினம் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டது. குறித்த நிறுவனம் கூடுதலாக விசாவுக்காக $25 வசூலித்ததாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. அதாவது என்ன நடந்தது என்றால், இந்த கூடுதலாக அறவிட்டுட்டாங்க. சார்க் நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு ஒரு தொகையும் சார்க் நாடுகள் அல்லாதவர்களுக்கு, இந்த சார்க் வலயத்திலே தெற்காசிய வலயத்திலே உள்ள நாடுகள் அல்லாதவர்களுக்கு இன்னும் ஒரு தொகையும் அறவிடப்பட்டது. இப்படி இருக்கும்போது நேற்று மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஒன்று ஏற்பட்டு, இப்போ இந்த குழப்ப நிலைக்கு யார் காரணம் என்று உள்ளே பார்க்கும்போது, இந்த குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளும் இந்த குழப்பத்திற்கு பின்னணியிலே இருக்கிறார்கள், அல்லது இந்த சர்ச்சைக்கு பின்னணியிலே இருக்கின்றார்கள் என்று நேற்றைய தினம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் கூறுகிறார். அந்த சிஸ்டத்தில், அந்த கணனி சேட் முறையில் ஏதோ ஒரு மாற்றத்தை இவர்கள் உண்டு செய்திருக்கின்றார்கள். அந்த குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரி, இது நாங்கள் சொல்ல இல்லை, இது சொல்கிறது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் சொல்கிறார். உடனடியாக அது நிறுத்தப்பட்டது. அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த விசா வழங்குவதற்கு வழங்கப்பட்ட அந்த நிறுவனத்திற்கு அந்த உரிமை அதிகாரம் நிறுத்தப்பட்டது. இப்படி இருக்கும்போது விசா வழங்கலில் இந்திய நிறுவனமா கேள்விக்குறி. கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் விசா வழங்கும் பணிகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிறுவனம் இந்தியாவை அடிப்படையாக கொண்டது அல்ல என்று இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் விசா வழங்குவதை இந்திய நிறுவனங்கள் மேற்கொள்வதாகவும் இதனை அடிப்படையாக கொண்டு நேற்று முன்தினம் அங்கு அமைதியற்ற நிலைமை ஏற்பட்டதாகவும் சமூக வலைத்தளங்களில் காணொலிகள் வெளியாகி இருந்தன. இந்நிலையில் இது தொடர்பில் ஊடகங்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் வெளியிட்டுள்ள அறிக்கையிலே இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் இதனை தெரிவித்துள்ளது. எங்களுக்கும் இதுக்கும் தொடர்பில்லை ஐயா என்று இந்தியா சொல்லிட்டாங்க. சரி, இப்படி இருக்கும்போது இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. இப்படி இருக்கும்போது இலங்கை இந்திய கப்பல் சேவை, விமான நிலையத்தில் போனால் தானே இப்படி சிக்கல் என்று சொல்லி கப்பல் சேவையில் போகிறதுக்கு யார் சரி தயாராக இருக்கிறீங்களா? சரி, ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு அந்த செய்தியை பார்க்க தொடர்கிறது நம் நாடு. இலங்கை இந்திய கப்பல் சேவை மீண்டும் தொடங்கும் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. பார்க்கலாம். பாலம் அமைக்கும் பணிகளும் ஆரம்பமாகும். இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மட்டக்களப்பில் தெரிவிப்பு. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இடைநிறுத்தப்பட்டுள்ள கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படும். ராமர் பாலம் அமைப்பது தொடர்பான வேலை திட்டங்களும் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன என்று இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார்.
மட்டக்களப்புக்கு விஜயம் மேற்கொண்ட இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா நேற்று காலை காந்தி பூங்காவில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம், மட்டக்களப்பு மாநகர சபை ஆணையாளர் என் சிவலிங்கம், மாநகர சபையின் முன்னாள் பிரதி முதல்வர் சத்தியசீலன் ஆகியோர் கலந்து கொண்டதாகவும், எதிர்வரும் காலத்தில் மட்டக்களப்பிலிருந்து பொத்துவில் நோக்கிய ரயில் சேவையை விஸ்தரிப்பதற்கும் இந்தியா நடவடிக்கை எடுக்கும், இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இடைநிறுத்தப்பட்டுள்ள கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்றும் உயர்ஸ்தானிகர் தெரிவித்திருக்கின்றார். சரி, அப்போ அந்த கப்பல் தொடர்பான செய்தி தான் அது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கப்பல் சேவை ஆரம்பிக்கப்படும், ராமர் பாலம் நிர்மாணிக்கப்படும், அதன் நிறுத்தப்பட்டுள்ள அதன் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. இப்படி இருக்கும்போது நேற்று வடமேல் மாகாணத்திற்கு புதிய ஆளுநர் ஒருவர் நியமிக்கப்பட்டார். யார் இந்த ஆளுநர்? நசீர் அகமட் வடமேல் மாகாண ஆளுநராக நியமனம். தென் மாகாணத்திற்கு லக்ஷ்மண் யாப்பா. தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களுக்கான புதிய ஆளுநர்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நியமித்துள்ளார். அதற்கமைய தென் மாகாண புதிய ஆளுநராக லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தனவும், வடமேல் மாகாணத்தின் புதிய ஆளுநராக நசீர் அகமடும் நேற்று வியாழக்கிழமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் நசீர் அகமட் அக்கட்சியின் தீர்மானத்தை மீறி 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவு அளித்திருந்தார். இது தொடர்பில் அவரிடம் கட்சியின் உயர் பீடம் விளக்கம் கோரியிருந்த போதிலும் அவர் எவ்வித விளக்கத்தையும் வழங்கவில்லை. இதற்கு எதிராக நடவடிக்கை எடுத்த முஸ்லிம் காங்கிரஸ் உயர் பீடம் நசீர் அகமடை கட்சியிலிருந்து நீக்கியது. முஸ்லிம் காங்கிரஸில் இருந்து தான் நீக்கப்பட்டமையானது சட்டப்படி செல்லுபடியாகாது என அறிவிக்குமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கொன்றை நசீர் அகமட் தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கின் தீர்ப்பில் முஸ்லிம் காங்கிரஸின் உறுப்புரிமையிலிருந்து நசீர் அகமட் நீக்கப்பட்டமை சட்டப்படி செல்லுபடியாகும் என உயர்நீதிமன்றம் அறிவித்தது. அதற்கமே நசீர் அகமட் பாராளுமன்ற உறுப்புரிமையை இழந்தார். அதற்கு முன்னர் அவர் தற்போதைய அரசாங்கத்தில் சுற்றாடல் அமைச்சராக பதவி வைத்திருந்தார். இந்நிலையிலே தற்போது அவர் வடமேல் மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் மாத்தறை மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன முந்தைய அரசாங்கத்தில் பாராளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சரவை அமைச்சராகவும், ஊடகத்துறை அமைச்சராகவும், பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சராகவும், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நலன்புரி அமைச்சராகவும், சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சராகவும் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். இந்த நசீர் அகமட் அவர்கள் ஏற்கனவே கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சராகவும் கடமை புரிந்தவர். இப்படி இருக்கும்போது அவருக்கு ஆளுநர் பதவி வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்போ நீங்கள் நினைக்கலாம், முஸ்லீம் காங்கிரஸ் உறுப்புரிமையிலிருந்து அவரை நீக்கியார், பிறகு இன்னட்டுக்கு அவருக்கு ஆளுநர் பதவி வழங்கினாங்கள் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். தேர்தல் வருகிறது. கிழக்கு மாகாணத்திலே ஜனாதிபதியின் வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு ஜனாதிபதியின் அதாவது ஒரு ஆளுநருக்கு பொதுவாக எந்த ஒரு ஆளுநருக்கும் அரசியலில் ஈடுபட முடியாது. ஒரு கட்சியின் தலைவருக்கோ ஒரு நாட்டின் ஜனாதிபதிக்கோ பிரதமருக்கோ வாக்களியுங்கள் என்று ஒரு ஆளுநருக்கு கூற முடியாது. பொதுவாகவே ஆளுநர்கள் அந்தந்த ஆளுநர்கள் அந்தந்த மாகாணத்தின் ஆளுநராக இருப்பார்களே தவிர அரசியலில் ஈடுபட மாட்டார்கள். நீங்கள் உடனே உங்களுக்கு பலரை ஞாபகம் வரலாம், ஏன் அவர் அரசியலில் ஈடுபடுறார், இவர் அரசியலில் ஈடுபடுறார் என்று ஞாபகம் வரலாம். அதெல்லாம் ஈடுபடுகின்றார்கள். ஆனால் இது சின்ன பிள்ளைகளுக்கு கூட தெரியும், ஆளுநர் என்பவர் நடுநிலையானவர், மத்தியஸ்தம் வைக்க வேண்டியவர், அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அவர் சமமாக அனைவரையும் பார்க்க வேண்டும். எந்த ஒரு அரசியல் பேதமும் இல்லாமல் தான் ஒரு ஆளுநர் இருப்பார். அது அப்படிதான் ஒரு ஆளுநரை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக இன்னும் ஒரு செய்தியை பார்க்க போகின்றோம். இந்த தமிழரசு கட்சி தற்போது மிக மோசமான நிலையை அடைந்து விட்டது. எனவே தமிழரசு கட்சியிலே தொடர்ந்து நீங்கள் பயணிக்க போகின்றீர்களா? அப்படி இல்லை என்றால் எங்களுடைய கட்சியோடு இணைய போகின்றீர்களா என்று ஒருவர் சொல்கின்றார். அதை பார்க்கலாம் யார் என்று. வீடு சின்னா பின்னமாகிவிட்டது, கிழக்கை மீட்க எம்முடன் இணையுங்கள், தமிழரசு கட்சி ஆதரவாளர்களுக்கு பிள்ளையான் அறைகூவல். தமிழரசு கட்சிக்குள் பெருச்சாளிகள் புகுந்து வீடு சின்னா பின்னமாகிவிட்டது. இனி அதை கட்டியெழுப்ப முடியாது என்ற நிலையில் மக்கள் உள்ளனர்.
எனவே வடபகுதியில் இருந்து தலைவர்கள் வந்து எங்களை ஏமாற்றக்கூடாது என்பதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழரசு கட்சி ஆதரவாளர்கள் சிந்தித்து எமது கட்சியுடன் கரம் கோர்த்து கிழக்கை மீட்க செயற்படுங்கள் என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரான இராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் சந்திரகாந்தன் அறைகூவல் விடுத்துள்ளார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மேதின கூட்டத்தில் அவர் இதனை சொல்கின்றார். தமிழ் மக்களுக்கு ஸ்ரீலங்கா அரசிடமிருந்து விடுதலை பெற்று தருவோம், அதற்காக வாக்களியுங்கள் என கேட்டவர்கள் இன்று தங்களுக்கு தலைமை கிடைக்கவில்லை என்று அந்த கட்சியை அழித்துவிட வேண்டும் என நீதிமன்றம் சென்றிருக்கின்ற நிலையிலே இவர்களெல்லாம் இந்த மண்ணில் விடுதலையை வலியுறுத்தி பெற்று தருவார்களா என்ற கேள்வியை கேட்க வேண்டியிருக்கின்றது என்று பிள்ளையான் சொல்கின்றார். எனவே அவர் சொல்வது தமிழரசு கட்சிக்கு இனி எதிர்காலம் இல்லை, வீடு சின்ன பின்னமாகிவிட்டது, ஆகவே எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள் என்று. இந்த படத்தை எங்களால் திரையில் காட்ட முடியாது, இருந்தாலும் அதை வாசித்து விட்டு அடுத்த செய்திக்கு நான் செல்கின்றேன். விக்னேஸ்வரனின் கூற்றில் சந்தேகம். கிளிநொச்சியில் மனோ. தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் விக்னேஸ்வரனின் இரண்டாம் வாக்களிப்பது பற்றிய கூற்று சந்தேகத்தை ஏற்படுத்துவதோடு பொது வேட்பாளர் விடயத்தினை மலினப்படுத்துவதாகவும் உள்ளதென்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் சொல்கிறார். விக்னேஸ்வரனின் கூறிய கருத்துக்கு விக்னேஸ்வரன் அவர்கள் தொடர்பான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே வந்திருக்கின்றது. அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். மக்கள் தீர்ப்பை பெறுவதற்கு ஆவண செய்யவே பொது வேட்பாளர் CV விக்னேஸ்வரன் தெரிவிப்பு என்ற செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் உட்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்றது. அதாவது என்ன சொல்கிறார் என்றால், இந்த மக்கள் தீர்ப்பை பெறுவதற்கான ஆவண செய்யவே பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார். சரி, இப்போ பொது வேட்பாளராக நீங்கள் யாரை நியமிக்கப் போகின்றீர்கள், அவர் யார் என்றெல்லாம் இன்னும் நேரம் இருக்கின்றது, காலம் இருக்கின்றது. பிரதான கட்சிகளை, நான் பிரதான கட்சிகள் என்று சொல்வது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவே தன்னுடைய வேட்பாளர் யார் என்று கூற முடியாத நிலையிலே இன்றைய தினம் நாமல் ராஜபக்ச கட்சியின் எம்பிகளை சந்திக்கின்றார். போட்டுவ மொட்டு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களை நாமல் ராஜபக்ச இன்று சந்திக்கிறார். சந்தித்து கேட்கிறார், யாரை களமிறக்கலாம். என்ன களமிறக்காதீங்க தயவு செய்து. நாமல் ராஜபக்ச சொல்லுவார். ஏனென்றால் ஏற்கனவே மஹிந்த ராஜபக்ச கூறிவிட்டார், அவருக்கு இன்னும் வயது இருக்கின்றது. நாமல் ராஜபக்சே இன்னும் வயது இருக்கின்றது, அவர் இப்பொழுது களமிறங்க மாட்டார் என்று நாமல் ராஜபக்ச களமிறங்க மாட்டார் என்பதை மஹிந்த ராஜபக்ச உறுதியளித்து விட்டார். ஆனால் அடுத்து யாரை களமிறக்கப் போகின்றீர்கள், அப்படி ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அதில் இருக்கக்கூடியவங்க தம்மிக பெரேராவை களமிறக்கலாமா என்றால், நல்ல ஒரு செல்வந்தர், இலங்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், அவரை களமிறக்கினால் தேர்தல் செயற்பாடுகள் எல்லாம் சும்மா கச்சிதமாக நடக்கும். எனவே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளராக தம்மிக பெரேரா களமிறக்கப்படுவாரா என்று நான் எதுக்காக சொல்ல வரேன் என்றால், பிரதான கட்சிகளே இன்னும் அவர்களுடைய வேட்பாளர் யார் என்று அறிவிக்காத நிலையில் எவ்வாறு இந்த சிறு கட்சிகள் அல்லது தமிழ் பொது வேட்பாளரை அறிவிக்க முடியும் என்ற ஒரு செய்தி வருகின்றது. அடுத்ததாக இந்த மேதின கூட்டங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் பேசும்போது இந்த நாட்டை கட்டியெழுப்புவோம், இந்த நாட்டை சுத்தமாக வைத்திருப்போம், எங்களுடைய நாடு, இந்த நாட்டின் இயற்கை அழகை பாதுகாப்போம், எல்லா கதையும் சொல்லுவாங்க. அதை சிங்களத்தில் ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு, சுரங்கனா கதா என்று. அழகான இந்த வார்த்தைகளை எல்லாம் போட்டு விளையாடும் இந்த சுரங்கனா கதா என்று கூறப்படுகின்ற, சிங்களத்திலே கூறப்படுகின்ற இந்த மாயாஜால வார்த்தைகளை எல்லாம் போட்டு அரசியல்வாதிகள், அரசியல் கட்சி தலைவர்கள் மேடையில் பேசுவாங்க. இந்த நாட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இன்றைய லங்காதீப பத்திரிகையில் ஒரு படம் வந்திருக்கிறது பார், முன்பக்கத்தில் பாடசாலை மாணவிகள் என்னத்தை துப்புரவு செய்கிறாங்க, குப்பைகளை துப்புரவு செய்கிறாங்க. இந்த குப்பைகள் யாரால் வீசப்பட்டிருக்கின்றது? பொரெல்லையில் நடந்த ஒரு கட்சியின் மேதின கூட்டத்தின் போது, அந்த கட்சியின் மேதின கூட்டம் நடந்த இடத்திற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு பாடசாலை மாணவிகள் அந்த மேதின கூட்டத்திற்கு வந்த
ஆதரவாளர்களால் வீசப்பட்ட குப்பைகளை ஒன்று சேர்த்து அவர்கள் பாவத்தை, சிங்களத்திலே போட்டிருக்கின்றது மைதினையே பவ் கெவமின், அதாவது பாவத்தை ஈடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். சொல்வாங்களே, பாவத்திற்கு பரிகாரம் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். யாரோ போட்டு விட்டு போனதை, யாரோ போட்டு விட்டு போன குப்பையை, எங்கேயோ இருந்து வந்த ஆதரவாளர்கள் கொழும்பை நாசமாக்கி விட்டு போன குப்பையை பாடசாலை மாணவிகள் கூட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். கொழும்ப நகரே පැවති බෝ මේරලි අවසාන වීමෙන් පසුව ඒ අවට පරිසරයේ ඉතිරිවී තිබුණේ பிளாஸ்டிக் போத்தல் ඇතුළු කැලි කසල ගොඩක් පමණයි. கொழும்பு நகரத்திலே நடைபெற்ற மேதின கூட்டங்கள் முடிவடைந்த பிறகு கொழும்பு நகரத்தில் எஞ்சியிருந்தது பிளாஸ்டிக் போத்தல்களும் இது போன்ற லன்ச் பேப்பர்களுடன் கூடிய சாப்பாடு பாசல்களும். බොරල්ලේ மெய் ரலியட்டா பாக்ஷிகியான் அவர்களால் பாசல அசல பேரகர திபு கலி கசல, அதாவது ஒரு பாடசாலைக்கு அண்மையில் அவர்களால் வீசப்பட்டு சென்ற குப்பைகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது மக்களை குறை சொல்ல முடியாது. காரணம், அதை ஏற்பாடு செய்தவர்கள். அந்த மக்கள் சாப்பிட்டு விட்டு நீங்கள் பாதைகளில் வீசாதீர்கள். பக்கத்திலே பாடசாலை ஒன்று இருக்கின்றது. அந்த பாடசாலையிலே எத்தனையோ மாணவர்கள் படிக்கிறார்கள். அவர்களும் இந்த நாட்டின் மாணவர்கள், அவர்களும் உங்களுடைய பிள்ளைகள். எனவே பாடசாலைகளுக்கு மத்தியிலே இது போன்ற கூட்டங்களை நடத்தினாலும் குப்பைகளை வீசி செல்லாதீர்கள் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்க வேண்டும். அறிவுறுத்தப்பட இல்லை. குப்பைகளை வீசி விட்டு சென்றிருக்கிறாங்க. எங்கன சாப்பிட்டாங்களோ அங்கன குப்பைகளை வீசி விட்டு சென்றாங்க. அப்போ நீங்கள் நாட்டுக்காக வந்தீங்களா, உங்களோட கட்சிக்காக வந்தீங்களா என்பதெல்லாம் இரண்டாவது கருத்து. ஆனால் நீங்கள் வீசி விட்டு சென்றது தவறு அப்படின்றது தான் பத்திரிகைகள் எல்லாம் சுட்டிக்காட்டு. இன்றைய தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக, வர்த்தக பொருட்கள் ஏற்றுமதியால் ரூபா 33,710 கோடி வருமானம் அதிகரிப்பு. கேஸ் குறைந்ததா? குறைந்திருக்கின்றது, பார்க்கலாம். சமையல் எரிவாயு விலைகள் குறைப்பு. தினகரன் பத்திரிகையில் இந்த செய்தி வந்திருக்கின்றது. சமையல் எரிவாயு விலைகள் குறைப்பு என்ற செய்தியை, அந்த செய்தியையும் நாங்கள் பார்த்துவிட்டு வரலாம். சமையல் எரிவாயு விலை குறைப்பதற்கு லிட்ரோ கேஸ் நிறுவனம் தீர்மானித்துள்ளது. இன்றைய தினம் அதன் புதிய விலைகளை அறிவிக்க முடியும் என நிறுவனத்தின் தலைவர் உதித்த பீரிஸ் நேற்று தெரிவித்தார். எவ்வாறாயினும் 12.5 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 4,000 ரூபாவை விட குறைந்த விலைக்கு வழங்க உத்தேசித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது இச்சமையல் சிலிண்டர், எரிவாயு சிலிண்டர் சந்தையிலே 4,115 ரூபாவுக்கு விற்கப்படுகின்றது. இதனை 4,000 ரூபாவுக்கு குறைவான விலையை வழங்க உத்தேசித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் சரியான விலை இன்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். கேஸ் விலை 4,000 ரூபாவுக்குள் வரும். பெட்ரோல், டீசல் ஒரு சிறு தொகைகள் குறைந்திருக்கிறது. பார்ப்போம். எனவே இன்றும் ஏராளமான செய்திகளை உங்களுக்காக ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே கொண்டு வந்தோம். இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியிலே தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.